வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கவிதை சொல்லும் கதையின் ஊடாக ஒரு சிறு கதை. அண்ணனின் அன்பு. ஒரு குடும்பத்தில் அப்பா, அம்மா, நான், என் தங்கை. எனக்கு 9 வயது, என் தங்கைக்கு 3 வயது. அந்த நேரத்தில் தான் அப்பாவிற்கு தீராத வியாதி வந்ததால் அப்பா மரித்து விட்டார். தங்கை சிறு குழந்தை. குடும்பத்தில் தலைவன் இல்லை என்றால் எவ்வளவு கஷ்டம் என்பதை அன்று உணர்ந்தேன். அம்மாவுக்கும் என் தங்கை பிறந்ததில் இருந்து அம்மாவால் வேலை செய்ய முடியாத நிலைமை. வீட்டில் சரியான கஷ்டம். நான் படிப்பதை விட்டுவிட்டு வேலைக்கு போக தீர்மானம் செய்தேன். எத்தனை 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 இடங்களில் வேலை கேட்டேன். கடைசியாக ஒரு வேலை கிடைத்தது, கார் கழுவும் இடத்தில். அப்போ எனக்கு வயது 9 தான். அதனால் சம்பளமும் சரியாக தருவதில்லை. நன்றாக வேலை வாங்கிவிட்டு குறைந்த சம்பளம் தருவர். முதலாளி வர்க்கம் எப்பொழுதும் எங்களைப் போல் உள்ளவர்களை ஏமாற்றி பிழைப்பவர்கள் தானே. படிக்க முடியாத நேரத்தில் நான் வேலைக்கு போவது அம்மாவுக்கு மனவேதனை. ஆனாலும் என்ன செய்வது? அப்பா இருந்திருந்தால் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அம்மாவும் வேலைக்கு போக முடியாது. எனது தங்கை 3 வயது சிறுமியாக இருந்தார். என் குடும்பத்திற்காக இரவு பகல் என்று பாராமல் ஓடி ஓடி உழைத்தேன். காலங்களும் கடந்து சென்றது. என் தங்கை வளர்ந்து 10ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருந்தார். அவளிடத்தில் நான் அளவு கிடந்த பாசத்தில் இருந்தேன். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை நான் பார்க்க விரும்பவில்லை. அப்படிப்பட்ட பாசம் அவளில் மேல் வைத்திருந்தேன். 3 வயதிலிருந்து அவளுக்கு எல்லாமே நான் தான். உணவு கொடுப்பதில் இருந்து பாடசாலைக்கு கொண்டு போய்விட்டு பின்னர் தான் நான் வேலைக்கு போவேன். வேகமாக காலமும் கடந்தது. அம்மாவும் படுத்த படுக்கையாகிவிட்டார். பெற்ற தாய் ஒரு பக்கம், என் அன்பு தங்கை ஒரு பக்கம், என் வேலை ஒரு பக்கம். இப்படியாக என் வாழ்க்கை ஓடியது. திடீரென அம்மாவும் எங்களை விட்டு போய்விட்டார். எனக்கு வேதனை தாங்க முடியவில்லை. நாங்கள் இருவரும் தனித்து விடப்பட்ட நிலையானோம். அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. இப்பொழுது என் தங்கைக்கு உலகமே நான் தான். அவளை கட்டி அணைத்து கொண்டேன். அம்மாவின் அன்பையும் அப்பாவின் பாதுகாப்பையும் நான் அவளுக்கு கொடுத்தேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் ஓடியது. அண்ணன் தங்கை பாசம் என்பது தொப்புள் கொடியில் உருவாகிய புனிதமான உறவு. நன்றி. ஆக்கம் பிரியமுள்ள ரசிகை. மீண்டும் சந்திப்போம். இது ஆர். மோகன். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள்
அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன்வண்ணம் கண்டான். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையின் பொன்வண்ணம் கண்டான். மாவிலை தோரணம் ஆடிடக் கண்டான். மாவிலை தோரணம் ஆடிடக் கண்டான். மணமகன் வந்து நின்று மாலை சூட கண்டான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். ஆசையின் பாதையில் ஓடிய பெண்மையில் அன்புடன் கால்களில் பணிந்திட கண்டான். வாழிய கண்மணி வாழிய என்றான். வான்மழை போல் கண்கள் நீரில் ஆட கண்டான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். பூமணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள். பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். பூமணம் கொண்டவள் பால் மணம் கண்டாள். பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள். மாமனை பாரடி கண்மணி என்றாள். மருமகள் கண்கள் தம்மில் மாமன் தெய்வம் கண்டான். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அவன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கற்பனை தேரினில் பறந்து சென்றான். பறந்து சென்றான். பறந்து சென்றான்.